உங்களுக்காய் நான் பேசும்படி கொண்ட என்னை கேட்டுக்கொண்ட தலைப்பு பரிசுத்த ஆவியானவரை குறித்து, அவருடைய அபிஷேகத்தை குறித்து இந்த நாட்களிலே உங்களோடு பேசும்படி என்னை அழைத்தபடியால் நான் பரிசுத்த ஆவியானவரை குறித்தும் அபிஷேகத்தை குறித்தும் உங்களோடு பேச ஆசைப்படுகிறேன். நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ கவனிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுக்கு மீண்டும் கொடுக்கப்படும். ஆவியானவர் இறங்கணும்னா அவரை தெரியணும், அவரை அறிஞ்சால் தான் நமக்கு கிடைக்கும். ஆகவே கவனித்து கேளுங்க. நீங்கள் கேட்கும்போது பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் இறங்கி கொண்டே இருப்பார். வேதம் சொல்கிறது, பேதுரு பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தான். அப்போது பரிசுத்த ஆவியானவர் பிரசங்கத்தை கேட்ட அத்தனை பேர் மேலே இறங்கினாராம். கேட்கும் போதே இறங்கினார் என்று வேதம் சொல்கிறது. அப்போஸ்தலர் 10:44 அப்படி சொல்லுகிறது. வசனத்தை கேட்ட யாவர் மேலும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார் அப்படின்ட்டு. அப்போது நம்ம கேட்க 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 நம்மேல் இறங்கி வருவார். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவரை நான் உங்களோடு பேச ஆசைப்பட்டு உங்களோடு நான் சில வார்த்தைகளை சொல்கிறேன். கவனிங்க. அவர் யார்? அவர் என்ன செய்வார்? அவரால் நமக்கு கிடைக்கும் பலன், எப்பொழுது வருவார்? இதெல்லாம் நம்ம புரியணும். நம்ம ஏதோ பரிசுத்த ஆவியானவர்னா அவர் ஒரு காற்று, அப்படி காற்றா வருவார் பொழுது அதான் ஆவின்னு சொல்கிறாங்க அப்படிலாம் நிறைய நினைக்கிறாங்க. நீங்கள் இல்லை, நிறைய சபையில் நல்லா படித்தவங்க கூட அப்படி தான் நினைக்கிறாங்க. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் யார் என்பதை வேதம் நமக்கு சொல்லுது பாருங்கள். யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் 29ஆம் வசனத்தை வாசித்தா, அதன் பின்பு மாம்சமான யாவர் மேலும் நான் ஆவியை ஊற்றுவேன், உம்முடைய குமாரர்களும் குமார்த்தைகளும் தீர்க்கதரிசி சொல்வார்கள், மூப்பர்கள் சொப்பனங்களையும் வாலிபர்கள் தரிசனங்களையும் காண்பார்கள், என் ஊழியக்காரன் மேலும் என்ன சொல்கிறாரு? என்ன சொல்கிறாரு? நல்ல கவனிங்க. என்ன சொல்கிறாரு? என் ஊழியக்காரன் மேலும் என் ஆவியை. பரிசுத்த ஆவியானவர்னா யாருன்னா, தேவன் சொல்றாரு, என்னுடைய ஆவியை உங்களுக்கு கொடுக்கிறேன். அவர் எங்கோ தனியாக வரல. அவர் 3வது நபர் என்று சொல்லப்பட்டாலும் அவர் தனி நபர் அல்ல. அவரை குறித்து வேதம் என்ன சொல்றது? கர்த்தர் என்ன சொன்னார்? பிதாவாகிய தேவன் என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், என் ஆவியை அவர்கள் மேல் ஊற்றுவேன். அப்படின்னா தேவனாகிய கர்த்தர் தமது ஆவியை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். அவருக்கு என்ன பெயர்? பரிசுத்த ஆவியானவர். ஆமாவா இல்லையா? சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 17-18 வசனத்தை வாசிங்கன்னா, அங்கேயும் இதே பகுதி தான் எழுதியிருக்கு, இதே வசனத்தை தான் எழுதியிருக்கு. அங்கேயும் இதே வார்த்தையை எழுதியிருக்கிறார், என் ஆவியை நான் அவர்களுக்கு கொடுக்கிறேன். இப்போ ஆவியானவர் என்று சொல்கிற அந்த நபருக்கு வேதவசனம் பிதாவாகிய தேவன் சொல்கிற விளக்கம் என்ன? அவர் யார்? என்னுடைய ஆவிப்பா, மை ஸ்பிரிட், என்னுடைய ஆவி அவர். இப்போ நீங்கள் நல்லா புரிஞ்சக்கூடிய ஒரு காரியம், பரிசுத்த ஆவியானவர்னா யார்? சில பேர் சொல்லுவாங்க அதெல்லாம் அப்படிலாம் அப்படி. தேவன் சொல்கிறாரு, அவர் தமது ஆவியை எனக்கு கொடுக்கிறார். தேவன் ஆவியாக இருக்கிறார். யோவான் 4ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் சொல்லுறது, தேவன் ஆவியாக இருக்கிறார். அந்த ஆவியை நமக்கு பகிர்ந்தளிக்கிறார். காட், தேவன் தமது ஆவியை நமக்குள்ளே ஊற்றுகிற அனுபவம் தான் பரிசுத்த ஆவியிலே நிரம்புகிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்படுகிறார். இயேசு அதை குறித்து சொல்லும்போது தான் திட்டமாக சொல்கிறாரு, நீங்கள் போய் காத்துருங்க, எருசலேமில் காத்துருங்க. லூக்கா 24:49 அப்படி சொல்கிறது. நீங்கள் போய் எருசலேமில் காத்துருங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் அப்படி சொல்கிறது, போய் காத்துருங்க அப்படின்றார். ஏன்? நான் உங்களுக்கு என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை கொடுப்பேன், அவர் உங்களுக்கு வருவார். பிதாவே சொல்லியிருக்கிறார், அந்த ஆவியை உங்களுக்கு கொடுப்பார். நீங்கள் போய் காத்துருங்க
அப்படின்னு இயேசு சொல்லி போனார். கர்த்தராகிய தேவன் என் ஆவி என்று சொன்னார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்தீங்கன்னா வேதம் சொல்கிறது, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்போ கிறிஸ்துவின் ஆவி யாரு? பரிசுத்த ஆவியானவர். பிதா சொல்றாரு என்னுடைய ஆவின்னு, கிறிஸ்து சொல்றாரு என்னுடைய ஆவின்னு. அப்போ இந்த 2 பேருடைய ஆவியும் யார் பாருங்க? பரிசுத்த ஆவியானவர். இப்போ 3 பேரும் எப்படி பிரிக்க முடியும்? 3 பேரும் யாரா இருக்காங்க? ஒருத்தராக இருக்காங்க. 2 பேருக்குள்ளேயும் இருக்கிற ஒரே ஆவி தான். அவர் தான் கிறிஸ்துவின் ஆவி, அவர் தான் பிதாவின் ஆவி. அப்போ இந்த ஆவியானவரை தேவன் தம்முடைய பிள்ளைகளாகி நமக்கு கொடுக்கிறார். எத்தனை பெரிய பாக்கியம்! ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியை நம்ம பெறுறோம்னா யாரை பெற்றுக்கிறோம்? ஏதோ ஒரு கிஃப்ட்டு, ஏதோ ஒரு வெகுமதி, யாரோ கொடுத்த ஒரு சொத்து சம்பத்தெல்லாம் இல்லை, கடவுளையே நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று தான் அதனுடைய மெய்ப்பொருள். கடவுளுடைய ஆவி எனக்குள்ளே வந்து தங்குகிறார். இப்போ கடவுள் சொல்றாரு, நான் எப்படி இருக்கிறேன்? ஆவியாக இருக்கிறேன். தேவன் எப்படி இருக்கிறாரா? தேவன் ஆவியாக இருக்கிறார். இப்போ அந்த ஆவியை தான் நமக்குள்ளே வந்து கொடுக்கிறார். அப்போ அவர் நமக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறார். நிறைய பேர் கேட்டா, எங்கப்பா தேவன் எங்கே இருக்கார்? எனக்குள்ளே இருக்கிறார். யார் இருக்கா? கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறார். ரட்சிக்கப்பட்டவனே என்ன நடக்குது? இயேசு எனக்குள்ளே வந்துட்ட. எப்படி வந்தார்? ஆவியாய். ஆமாம் சொல்லுங்க, ஆமென் சொல்லுங்க, ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இந்த ஆவியானவரை பெற்றுக்கொள்ளணும்னா என்ன செய்யணும்? ஆவியானவரை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா என்ன பண்ணணும்? சில வசனங்களை வேதம் நமக்கு சொல்ல தெரிஞ்சது தான். புதுசாக ஒன்றும் சொல்ல போகிறது இல்லை. வேதத்தில் இருக்கிறதான் சொல்ல முடியும். ஏசாயா தீர்க்கதரிசி அவர் என்ன சொல்கிறார் பாருங்க. 44வது அதிகாரம் 3ஆம் வசனத்தை பார்த்தீங்கன்னா, ஏசாயா 44:3. இல்லைம்மா, 44:3ன்னா எதையோ பார்த்துன்னு, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலத்தின் மேல். அப்போ யாருக்கு கொடுக்கிறாரு? தாகமுள்ளவன். அந்த ஃபாதர் பாடுவார், தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று, வறண்ட நீளத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன் என்று, வறண்ட நீளத்தில் ஆறுகளை ஊற்றுவேன் என்று, ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். மாம்சமான யாவர் மேலும் ஊற்ற வேண்டுமே, கனவுகள் காட்சிகள் காண வேண்டுமே. மாம்சமான யாவர் மேல் ஊற்ற வேண்டுமே, மக்களெல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். ஊற்றுமையா ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். அப்போ யார் மேலே ஊத்துறாரு? தாகமாக இருக்கணும். அந்த தாகம்னு சொன்னால் நம்மளுக்கெல்லாம் தெரியும். தாகம்னா கொஞ்சம் தண்ணி குடித்தா தான் நம்மளால் நிற்க முடியும். அவ்வளோ தாகத்துல தான் கர்த்தரும் தம்முடைய ஆவியை கொடுக்குற. சும்மா பார்க்கலாம், கிடைக்குதா பார்க்கலாம், அப்படி இல்லை. தாகத்தோடு இரவும் பகலும் எனக்கு வேணும் 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 வேணும். பரிசுத்த ஆவியானவரை நிறைய பேர் பெற்றுக்கிறாங்க. நீங்கள் என்ன பிரதர் இப்படி சொல்கிறீங்க? சில பேரை
சும்மாவே போனேன், நான் சும்மா கூட்டிட்டு போனேன், எனக்கு கிடைச்சிச்சு. சும்மா கிடைக்கிறது எதுக்குன்னா நீ மனம் திரும்புறதுக்கு, நீ மனமாறதுக்கு அவர் உனக்கு ஒரு வழி கொடுக்கறதுக்காக, உன்னை இழுப்பதற்காக கொடுக்கிறார். ஆனால் தாகமுள்ளவனுக்கு அவர் கொடுத்தாருன்னா அவன் வாழ்க்கையை அநேகரை ஆசீர்வாதமான ஒரு பாதையில் கொண்டு போகிற வாழ்க்கையாய் மாறிவிடும். அதனால தான் அவனுக்கு தாகம் ஏற்படுவதற்காக கர்த்தர் அவனை இழுக்கிறார். எனக்கு வேணும், எனக்கு வேணும், எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி. கிடைச்சா என்ன பண்ணுவேன், எதையோ செய்வேன், கிடைச்சா என்ன பண்ணுவேன், பெரிய காரியங்கள் செய்வேன், கிடைச்சா என்ன பண்ணுவேன், அவர் பின்னாலே ஓடுவேன், இப்படி நம்ம சொல்கிற வரைக்கும் விடமாட்டார். தாகத்தை கொடுத்து நம்மை தம் பக்கம் எழுப்பார். பரிசுத்த ஆவியான ஒரு பெறணும்னா தாகம் அவசியம். யோவான் 7ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை நீங்கள் வாசினா, ஓ தாகமா இருக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்கிட்ட வாங்க அப்படின்னு இயேசு மிகுந்த சத்தத்தோடு கூப்பிட்டாரா. நான் இந்த செய்திக்காக உபாசம் பண்ணி ஜெபித்த நாட்களில் என் இதயத்தில் ஒரு பெரிய சோகம், ஒரு பெரிய வேதனை, நாங்கள் எதிர்பாராத ஒரு நிகழ்வு நடந்தது. அதனால் என்னால் சரியாகவே யோசிக்க முடியல, மனசெல்லாம் நொறுங்கி போயிருந்தது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே சில காரியங்களை சொல்லிக்கிட்டே இருந்தார். ஆவியானவர் பேசுவார், ஆமாவா இல்லையா சொல்லுங்க, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் வந்தால் என்ன பண்ணுவார், பேசிக்கிட்டே இருப்பார். சும்மா ஊர்கதெல்லாம் பேச மாட்டார். அவர் வேதத்தை தான் பேசுவார், நடக்க போகிறது பேசுவார், இனி என்ன சம்பவிக்கும் அது பேசுவார். அப்போ அவர் பேசிக்கிட்டே இருந்தார். அந்த பேசுனதெல்லாம் சிலது எடுத்து உங்ககிட்ட இப்போ பேசுகிறேன் நான். அவர் சொல்லும் போது பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே சில விருப்பங்களை, ஆசைகளை கொண்டு வந்து சேர்ப்பார். இது நிறைய பேருக்கு தெரியாது. பரிசுத்த ஆவியை பெற்றேன் என்று சொல்லுகிறவர்கள் கூட பரிசுத்த ஆவியானவரை புரிந்து கொள்ள முடியாது. ஏன்னா அவர் கடவுள். பரிசுத்த ஆவியானவர் யாரு? கடவுள். அவர் எப்படி நம்ம இயேசுவை கடவுள் சொல்றோமோ, பிதாவாகிய தேவனை கடவுள் என்று சொல்றோமோ, ஆவியானவரும் கடவுள். ஆமென் சொல்லுங்க. 3 பேரும் கடவுளாயின மத்தியிலே கிரியை செய்கிறார்கள். அந்தந்த காலகட்டத்தில் நடந்தது, நடக்கிறது, நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ அவரு நமக்குள்ள கிரியை நடப்பிக்கும் போது ஒருத்தருக்கு தெரியாததை ஒருத்தருக்கு செய்வார், ஒருத்தருக்கு புரியாததை இன்னொருத்தருக்கு செய்வார். சிலர் சொல்லுவாங்க, எனக்கு இது சம்பவிக்கலையே, அப்படின்னா அது இல்லை அப்படி சொல்லுவாங்க. ஓ நான் அப்படி இல்லை, அவர் அப்படி தான் அப்படின்னு சிலர் பேசுறதை கூட கேட்டேன். அண்மையில் ஒரு டெலிவிஷன் நிகழ்ச்சியை நான் யூடியூப்பில் பார்த்தேன். அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, பரிசுத்த ஆவியானவர் வந்தால் அதை நாம் தனியாய் தான் பேசணும், அதை மொத்தத்தில் பேசக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர் எதற்கு கொடுக்கப்படுகிறார் அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்படும் போது அவர் என்னுடைய தனிப்பட்ட ஆவிக்குரிய பிரயோஜனத்துக்காக, வளர்ச்சிக்காக கொடுக்கப்படுகிறார். ஆகவே அதை போய் மைக்கு எடுத்துட்டு சத்தமாக பேசக்கூடாது, சபையில் சத்தமாக பேசக்கூடாது அப்படி என்று சில வசனங்களை சொன்னார். நான் அதை கவனித்து கேட்டேன். ஒரு பெரிய மனுஷன், எல்லாரும் நிறைய பேர் மதிக்கக்கூடிய, நல்ல படித்த ஒரு தேவ பக்தி உள்ள ஒரு மனுஷன்தான். அப்போ நான் அதை கவனித்து கேட்டுட்டு இருந்தேன், ஒருவேளை கரெக்டாக சொல்கிறாரோ அப்படின்னு. அப்போ எனக்குள்ளே அதான் சொல்கிறேன், என் முன்னே எனக்குள்ளே என்னோடு இதெல்லாம் ஆவியானவர். இப்போ அவர் எனக்கு சொல்கிறாரு, இல்லை அந்த அனுபவம் வேற, இந்த அனுபவம் வேற. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அப்போது பரிசுத்த ஆவி ஒரு மனுஷனுக்குள்ளே வந்துட்டார்னா இப்படி தான் அப்படி தான் செய்யணும், அப்படி தான் அடக்கணும், அப்படி தான் பண்ணணும்னு இல்லை. அவரை நம்ம அடக்க முடியாது, நம்ம தான் அவர் அடக்குவார். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. Thank you Holy Spirit. பேதுரு குறித்து இன்னைக்காக நான் பேசுகிறேன். இந்த முதல் அனுபவம், தாகமாய் அவர்கள் 120 பேர் கூடி ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி ஜெபம் பண்ணிட்டு இருந்தபோது பரிசுத்த ஆவியானவர் மேல் வீட்டு அறையில் கூடி ஜெபித்து அவர்கள் மேல் வந்து இறங்கினார். அப்போ இறங்கின போது என்ன சம்பவிச்சது? பெரிய சத்தம். பெரிய சத்தம் உண்டானது. அந்த பெரிய சத்தத்தில் என்ன நடக்குதுன்னா, எல்லாரும் பரிசுத்த ஆவியிலே நிறைந்து அவர்களுக்கு தெரிந்த அந்நிய பாஷையில் பேச ஆரம்பிக்கிறாங்க.
அங்கே அது ஒரு பண்டிகை நாள், பஸ்கா பண்டிகை. பஸ்கா பண்டிகைக்கு பல ஊர்களிலிருந்து சிதறிப்போன யூதர்கள் வந்திருக்கிறாங்க. இந்த சிதறிப்போன யூதர்கள் வரும்போது என்ன சம்பவிச்சது? எல்லாரும் பேசின மொழியை இவங்க பார்த்து ஆச்சரியப்படுறாங்க. என்ன ஆச்சரியம்? என்னன்னா மற்றவர்களுக்கு தெரிந்த பாஷையை இவர்கள் பேசுறாங்க. மற்றவர்களுக்கு தெரிந்த பாஷையை பேசவே தெரியாத பாஷை தெரியாதவங்க பாஷையை பேசுறாங்க. பல ஊர்களிலிருந்து பல தேசத்திலிருந்து சிதறி போன யூதர்கள் வந்தபொழுது இவர்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். என்னன்னா இவங்கெல்லாம் எப்படி பேசுறாங்க? என் பாஷையை பேசுறாங்களே, நான் புரிஞ்சு கொள்ற மாதிரி அவங்க பேசுறாங்க. அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது என்ன பேசுறாங்கன்னு. அவங்களுக்கு அந்நிய பாஷை, கேட்கிறவங்களுக்கு தங்கள் சொந்த பாஷை. இப்போ ஆவியானவர் சொன்னாரு, இவங்க மாத்திரம் அவங்களுடைய சொந்த பிரயோஜனத்துக்காக இந்த பாஷைகளை தங்களுடைய ஜெப வீட்டில் ஜெப அறையில் தனியாக பேசியிருந்தாங்கன்னா இந்த கூட்டத்தாரெல்லாம் அந்த இடத்துக்கு வந்திருப்பாங்களா? இவ்வளோ பெரிய கூட்டம் வந்து அந்த இடத்துல இவங்க பேசுனதை கேட்டு இருக்குமா? அங்கே என்ன தெரியுமா சம்பவிச்சது? இவங்கெல்லாம் பேசுனதை கேட்டபோது பேதுரு எழுந்து நின்று பிரசங்கம் பண்ணினார். பேதுரு பிரசங்கம் பண்ணதை பிரசங்கத்தை கேட்டு அந்த ஒரு பிரசங்கத்தில் 3000 பேர் ரட்சிக்கப்பட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ 3000 பேர் எப்படி ரட்சிக்கப்பட்டாங்க? இவர் சத்தம் போட்டு இவங்கெல்லாம் அந்நிய பாஷையை பேசாமல் இருந்திருந்தா 3000 பேர் ரட்சிக்கவே பட முடியாது. ஒரு கூட்டம் அங்கே வந்து இழுக்கப்பட்டிருக்க முடியாது. ஆவியானவர் சொன்னோடனே, ஓ கர்த்தாவே ஸ்தோத்திரம், அமீன் சொல்கிறீங்களா? நான் உங்களுக்கு ரொம்ப பயத்தோடு பக்தியோடு சொல்கிறேன், ஆவியானவர் ரொம்ப மகிமையான தேவன், ரொம்ப மென்மையான தெய்வம். நம்மோடு வாசம் பண்ணும்படிக்கு பறத்தை விட்டு இறங்கி வந்த தெய்வம் அவர். நம்மோடு அவர் வாசம் பண்ணிகிட்டு இருக்கார் 2000 வருஷத்துக்கு மேலே. இயேசு கூட 33 வருஷம் தான் இருந்தார். இவர் 2000 வருஷத்துக்கு மேலே நம்ம கூட இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையை பண்படுத்தி பதப்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி பரிசுத்தப்படுத்தி பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கிற மகிமையான பணி இந்த ஆவியானுடைய பணி. ஆமான்னு சொல்லுங்க. அப்போ அவரை வந்து தெரியாதவங்க பேசினாலும் பரவாயில்ல, நமக்கு கிடைக்கிற அனுபவத்தை மிஸ் பண்ணிடாதுங்க. அவர் இப்படி சொல்லிட்டாரு, இவர் இப்படி சொல்லிட்டாரு, அந்த புஸ்தகத்தில் இப்படி எழுதியிருக்கு, இந்த புஸ்தகத்தில். ஆண்டவர் நமக்கு என்ன சொல்லி கொடுக்கிறாரோ, நம்ம எப்படி பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துகிறாரோ அதை கவனித்து கேளுங்கள், அதன்படி செயல்படுங்கள். நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைந்து கொண்டே இருப்பீங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரெண்டாவது யாருக்கு கொடுக்கிறார்? லூக்கா எழுதின சுவிசேஷம் 24ஆம் அதிகாரம் 49வது வசனத்தை வாசித்தீங்கன்னா வேதம் சொல்கிறது, காத்திருக்கிறவர்களுக்கு கொடுக்கிறார். காத்திருக்கணும். அப்போ நான் முதலே சொன்னேன், அப்போஸ்தலர் 1:5 யாருக்கு கொடுக்குறாருன்னா, போய் காத்திருங்க அப்படி சொன்னார். எங்கே காத்திருக்கணும்? அவர் சொன்னார், எருசலேமில் காத்திருங்க. நம்ம எங்கே காத்திருக்கணும்? எங்கெல்லாம் இடம் இருக்குதோ அங்கெல்லாம் போய் காத்துருங்க. ஜெபத்தில் காத்துருங்க, உபவாசத்தில் காத்துருங்க, முழங்கால் படியிட்டு காத்துருங்க, எனக்கு தரும் வரைக்கும் விடமாட்டேன்னு காத்துருங்க, கட்டாயம் கொடுப்பார். ஆமென் சொல்லுங்க. டிஎல் ஓரல் ராபர்ட்ஸ் என்ற ஒரு தேவதாசன் இருந்தார். கர்த்தர் அவரை ஊழியத்தில் மகிமையாக உபயோகப்படுத்தினார். ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சுகமாகி இருக்கிறாங்க. அவருடைய சுகமளிக்கிற கூட்டத்தில் பார்த்தீங்கன்னா அற்புதத்தின் மேலே அற்புதம் நடக்கும். ஒரு நாள் ஒரு பையனுக்கு கால் குட்டைக்கால். அப்போ அவனுக்கு ஒரு அந்த பூட்டு ஒன்று இருக்கும் பாருங்கள், அதை போட்டு அந்த காலை அவன் நடந்து வந்திருக்கான். நண்டி அவனை உள்ளே விடமாட்டேன்ட்டாங்க. எப்படியாவது அவரை பார்க்கணுன்னு சொல்லி பல முயற்சி எடுத்தால் அவரை பார்க்கவே முடியல. அவருடைய செக்ரட்டரிலாம் உள்ளே விடமாட்டேன்ட்டாங்க. செக்ரட்டரிலாம் விடமாட்டாங்க உள்ளே பார்க்குறதுக்கு. அப்போது அந்த மனுஷங்கிட்ட ஒருத்தர் சொன்னார், நீ இங்கெல்லாம் நின்ன உன்னால் அவரை பார்க்கவே முடியாது, பின் வழியாக அவர் கார் வரும், அவர் கூட்டம் முடிச்சுட்டு போகும்போது அந்த வழியாக தான் போவார், இன்றைக்கி நீ அங்கே போய் நில்லு அப்படி சொன்னார். இவனும் பாவம் கேட்டுட்டு அவனால் முடிஞ்ச வரைக்கும் தாழ்ந்து போய் அங்கே நின்றுட்டான். கூட்டம் முடிந்தது, நேரம் வந்தது, அவர் வந்தார். அவனுக்கு சொன்ன மாதிரியே வந்தார்.
அவர் கூட ஒரு கூட்டம் இறங்கி வருது. அப்போது அவர் வந்து காரில் வேகமாக ஏறும்போது இவங்க கூப்பிட்றாங்க, போடையா போடையா ஏறுங்க சீக்கிரம் காரை எடுத்து டிரைவர். இவர் சொல்கிறாரு, அங்கேருந்து இவன் கூப்பிட்றான், பிரதர் சார் சார். அவனை கவனிக்கவே இல்லை. இவர் காரில் ஏற போனவருக்கு அவர் காதில் சத்தம் கேட்டுச்சு. என்ன வேணும் அப்படி கேட்டார். என் கால் சரியில்லை, ஐ வாண்ட் ஹீலிங். சொல்கிறேன். அவர் அவனை தலைமையில் கை வச்சுட்டு காரில் ஏறி போயிட்டார். அவர் கார் போனது தான் மிச்சம். இவன் பார்க்குறான், இந்த கால் நல்லாயிடுச்சான்னு பார்த்தா அவன் எழுந்து நடக்கும்போது திருப்பியும் மேலே குட்டை கால் நட்டக்கால். ஒரு கால் குட்டை, இன்னொரு கால் என்னடா அது திரும்பவும் அப்படி தான் இருக்குது. இவரை பார்த்தா சுகமாயிடுவோன்னு நினச்சோம். என் கால் குட்டையாக இருக்கிறது நட்டையாக வளர்ந்துரும்னு நினச்சேன். என் கால் இன்னும் அப்படி தான் இருக்குது. என் வாழ்க்கையில் வழியாக கிடையாது போலதுன்னு நினச்சிட்டு அவன் வீட்டுக்கு போயிட்டான். வீட்டுக்கு போன அந்த பூட்டு ஷூ, அந்த இரும்பு கம்பியெலாம் இருக்கும், அதில் அதை கழட்டி வச்சுட்டு, தம்பி உங்களை யாராவது கண்ட்ரோல் பண்ணுங்க, ரைட். அவனை கைட்டு வச்சுட்டு கொஞ்ச நேரம் படுத்து அவன் எழுந்து பாத்ரூம் போகணுன்னு எழுந்து நடந்தான். அவனால் நேராக நடக்க முடியுது, நார்மலாக நடக்கிறான். அங்கிருந்து வரும்போது காலை நெட்ட குட்டை இருந்துச்சு, நேராக நடக்கிறான். எப்படி அப்படின்னு பார்த்தா அங்கேயே சுகமாயிடுச்சு. ஆனால் அவன் கால் ஒரு கால் நெட்ட குட்டையாக இருந்ததுனால ஒரு குட்டை காலுக்கு அவனுடைய ஷூ கொஞ்சம் உயரமாக இருந்துச்சு. இப்போ இன்னொரு அந்த வந்த கால் வளர்ந்ததுனால குட்டை கால் இப்போ அந்த கால் நட்டையாயிடுச்சு. ஷூ இருந்ததுனால மேலும் கீழமாக இருந்திருக்கு. இப்போ கால் நன்றாய் நடக்க முடிகிறது. அவன் சொன்ன சாட்சி இது. ஆனால் இந்த அனுபவத்தை இவர் பெறுவதற்கு முன்னாடி ஆண்டவரிடத்தில் பல காலம் காத்திருந்தார். எனக்கு இந்த வல்லமை வேணும், எனக்கு இந்த அதிகாரம் வேணும், இந்த சுகமாக்குற அபிஷேகம் வேணும். ஆண்டவரே ஊழியத்துக்கு கூப்பிட்டுட்டீர், என்ன செய்ய போறேன்? அப்படி காத்திருந்தார். உபவாசத்திலையும் ஜெபத்திலையும் கண்ணீரிலையும் காத்திருந்தார். ஒரு நாள் அவருடைய அலுவலகத்திலிருந்து வந்து கார் ஏற கார் கதவை திறந்தார். திறந்தது தான் மிச்சம். அவரை தூக்கி வீசியது போல் இருந்தது. எங்கே போய் விழுந்தார், அவ்வளோதான். விழுந்து சில மணி நேரம் அவர் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தில் நிரம்பி துள்ளி குதிச்சு உருண்டு பெரண்டு அதுக்கப்புறம் எழுந்து வீட்டுக்கு போனார். அன்னைக்கு வந்தது தான் இந்த வல்லமை. அதிலிருந்து எங்கே போனாலும் அற்புதம், எங்கே போனாலும் விடுதலை, எங்கே போனாலும் சுகம், எங்கே போனாலும் ஆவியானுடைய மகிமை. அப்போது இந்த அபிஷேகம் வரணும்னா என்ன செய்யணும்? காத்திருக்கணும். ஆமீன் சொல்லுங்க. நான் முதல் சொன்ன அபிஷேகம் வேணும்னா என்ன செய்யணும்னு? தாகம் வேணும். ரெண்டாவது என்ன வேணும்? காத்திருக்கணும். மூணாவது ஒன்று சொல்லிட்டு நான் இப்போ செய்திக்குள்ளே போகிறேன். மூணாவது என்ன நடக்கணும்? அப்படி இந்த அபிஷேகம் என்னன்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்தா, தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிற பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவரை யாருக்கு கொடுக்கிறாரா? கர்த்தரை நோக்கி கேட்கிறவர்களுக்கு. ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கு தாங்க, எனக்கு வேணும், வேண்டிக் கொள்ளணும். முதல் சொன்ன தாகம், ரெண்டாவது சொன்ன காத்திருப்பு, மூணாவது சொன்ன வேண்டுதல். வேண்டுதல் அவசியம், ஜெபம் அவசியம். கர்த்தரை நோக்கி கூப்பிடணும், கர்த்தரை நோக்கி அழணும், கர்த்தரை நோக்கி கேட்கணும், கெஞ்சணும், உபாசிக்கணும், கதறணும். எனக்கு தாங்க, எனக்கு தாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நான் அவருக்கு உண்மையாக இருப்பேன் என்று நம்ம அவருக்கு வாக்கு கொடுக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ தம்முடைய ஆவியை நமக்கு அவர் கொடுப்பதற்கு அவர் முன் வருவார். கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்க. நீங்கள் கவனிச்சிங்கன்னா வேதத்தில் நான் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னா, நமக்கு இயேசு நல்லவர், சுகமாக்குறார், விடுதலையாக்குறார், அற்புதம் செய்கிறார், அந்த செய்தியையே நம்ம பல வருஷங்களாக கேட்டோம். ஆனால் இவரை பற்றி ரொம்ப தெரியாது. இவரை தெரிஞ்சால் தான் நம்ம இந்த அனுபவத்துக்குள்ளே போக முடியும். ஆகவே தான் பேசுகிறேன். இயேசு இந்த பூமியில் கர்த்தர் அவரை தெரிந்து உபயோகப்படுத்த தீர்மானித்த பொழுது யோவான் ஸ்நானகனிடத்தில் அனுப்புகிறார்.
யோவான் அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார் ஜலத்தினாலே. யோவான் இடத்துல ஞானஸ்நானம் பெற்று அவர் கரை ஏறின பொழுது வேதம் சொல்லுறது லூக்கா 3ஆம் அதிகாரம் 21-22 வசனத்தில் இயேசு கரை ஏறி முழங்கால் படியிட்டு ஜெபம் செய்தார். இயேசு என்ன பண்ணாரு? இப்போ இயேசுநாதரே முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினார். அப்போ என்ன நடக்குதுன்னா பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்கி வந்தார். பரிசுத்த ஆவியானவர் இல்லைப்பா, இது ஒர்க் பண்ணல, இது வேணும், முதல்ல இருந்து தான் வேணும். ஓகே. பரிசுத்த ஆவியானவர் இவர் மேல் இறங்கின பொழுது என்ன சம்பவிச்சது? அப்பொழுது வானம் திறக்கப்பட்டது. ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல ரூபம் கொண்டு இறங்கி வந்தார் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ இயேசுவுக்கே எப்போ பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கப்பட்டார்னா அவர் ஜெபம் பண்ணின பொழுது. அல்லேலூயா சொல்லுங்க. இயேசுவே ஜெபம் பண்ண பிறகு தான் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டார் என்றால் நீங்களும் நானும் ஜெபம் பண்ணணும். சொல்லுங்க, ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ணணும். ஒருவேளை ஜெபம் பண்ணிட்டு வந்தால் தான் எனக்கு கிடைக்குமான்னு இல்லை, அவர் கொடுப்பாரு. போயிட்ட பிறகு ஜெபம் பண்ணணும், தொடர்ந்து ஜெபம் பண்ணணும், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஆவியானவர் ஒரு நாள் இல்லை, தினந்தோறும் நம்ம அவர் இறங்கி வருகிறார், தினந்தோறும் நம்மை நிரப்புகிறார், தினந்தோறும் நமக்குள்ளே அவர் வாசம் பண்ணி நம்மை வித்தியாசப்படுத்துகிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ அவர் வந்தால் நமக்கு கிடைக்கிற பலன் என்ன? உட்கார்ந்து தம்பி, பரவாயில்ல. நமக்கு என்ன பலன்? பலன் என்ன? பலன் இருக்கணும்ல. அவர் தான் அவர் பலன் இருக்கணும். அவர் வந்தால் என்ன சம்பவிக்கிறது? முதலாவது எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 36வது அதிகாரம். எசேக்கியேல் 36:25 வசனத்தை நம்ம பார்த்தோம்னா என்ன சொல்கிறார் பாருங்க. எசேக்கியேல் 36:25. அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். அப்போது இந்த வேத வசனத்தை கவனித்து பாருங்கள். வேதம் சொல்லுது, நான் உங்கள் மேல் என்னுடைய சுத்தமான ஜலம். அந்த ஜலம் என்று சொல்லும்பொழுது பரிசுத்த ஆவியானவரை குறிக்கிறது. இப்போ பரிசுத்த ஆவியானவர் வந்தால் நம்மளை என்ன பண்ணுவாரா? சுத்தம் பண்ணுவார். முதல் அனுபவம் என்ன நடக்குது? சுத்திகரிக்கிறது. கர்த்தர் நம்மை சுத்தமாக்குவார். பாவத்தின் வேரை அறுத்து, பாவத்தின் கிரியைகளை நீக்கி, பாவத்திலிருந்து நம்மை அவர் வேறு பிரிப்பார். இந்த உலகம் முழுசும் பாவத்தில் நிறைஞ்சிருக்கு. எங்கே பக்கம் திரும்பினாலும் பாவம் தான். பேசினா பாவம், பார்த்தா பாவம், கேட்டால் பாவம். எது பாவம் கால் போட்டு நடக்குது. ஆடு மாடு தான் நடக்கும்னு பார்த்தா பாவம் நடக்குது இந்த நாட்களில். அப்படிப்பட்ட ஒரு பொல்லாத பாவ உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்கிறது, அவர் வந்தால் நம்மை சுத்தமாக்குவார். இந்த பாத்திரத்தை சுத்தமாக்குற பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா சொல்லுங்க. நம்மளை சுத்தமாக்க முடியாது. நம்ம சொல்லுவோம், ஓ நான் சுத்தமாக வாழ போகிறேன். இல்லை, அன்றைக்கி தான் நிறைய தப்பு செய்வோம். பொய்யே சொல்ல மாட்டேன்னு நினைப்போம், அன்றைக்கி தான் நிறைய சொல்லுவோம். அன்றைக்கி கெட்ட வார்த்தையே பேச மாட்டேன்னு நினைப்போம், அன்றைக்கி தான் நீ பேசி தொலைஞ்சிருவோம். என்னடா இது இப்படி நடக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா நம்மளால் நம்ம வெற்றி பெற முடியாது. நமக்குள்ளே இந்த சுத்தத்தை கொண்டு வருகிறவர் தூய ஆவியானவர். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. தேவன் ஏன் தமது ஆவியை நமக்கு கொடுத்தார்? அவர் பரிசுத்தர். நம்ம யாரு? மாம்சம்னா என்ன அர்த்தம்? இந்த கல் மண் இதை எடுத்து தான் பிசைஞ்சு மனுஷனை உண்டாக்கினாரு. இந்த கல்லுக்கு என்ன தன்மை உண்டோ, இந்த மண்ணுக்கு என்ன தன்மை உண்டோ எல்லாம் நமக்குள்ளே இருக்குது. ஆகவே நம்ம மாற்ற முடியாது. இப்போ இந்த மண்ணை தன்னுடைய மகிமையான பொக்கிஷமாகிய ஆவியை ஊற்றுறதுனால மண் விண்ணாயிடுது. கர்த்தருடைய ஆவியினாலே நாம் வித்தியாசப்படுகிறோம். உலக மனுஷனுக்கு நமக்கு என்ன வித்தியாசம்னா, தூய ஆவியானவர் நமக்குள்ளே வந்த பிறகு நம்முடைய வாழ்க்கை வித்தியாசப்படுகிறது. தரம் மாறி விடுகிறது. கர்த்தர் மாற்றி விடுகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சில பேர் சொல்லுவான்,
பரிசுத்தாவி பெற்றான், அவன் பற்றான், இவ பற்றான், ஆவியில் குதிச்சா பாரு, அவ கூட தப்பு பண்ணிட்டான், அவள் பண்ணுவான், ஆனால் திரும்பி எழுந்து கத்தர் இடத்துல வந்துடுவான், இவன் வரவே மாட்டான். ஆவியானவர் நம்மை மீண்டும் மீண்டும் எழுப்புவார். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. பாவத்தின் மேல் ஒரு வெற்றியின் வாழ்க்கையை கொடுப்பதற்கு, பாவத்தின் மேல் நமக்கு ஒரு ஜெயத்தை கொடுப்பதற்கு நம்மையே சுத்தமாக்குகிறார் பரிசுத்த ஆவியானவர். அது வரைக்கும் அழுக்கா இருந்த வாழ்க்கை, எத்தனையோ குடும்பம் எனக்கு தெரியும், எத்தனையோ குடும்பம் கர்த்தருடைய ஆவியானவராலே அவருடைய பாவ வாழ்க்கை மாறி, குடி சாராயத்திலேயே உழண்டவன், கொலை வெறி பிடிச்சு அலைஞ்சவன், கத்தியோடு சுத்தினவன். எனக்கு ஒரு பாஸ்டர் தெரியும், சென்னையில் பக்கத்தில் இருக்கிற திண்டிவனத்தில் இன்றைக்கி சபை வச்சுருக்கார், பெரிய சபை வச்சுருக்கார். அவர் சொன்னார், ஆனால் நான் ஒரு பெரிய ரவுடி கும்பல், சென்னையில் ஒரு ஏரியா இருக்குது, அது கொள்ளை கூட்டமும் பிக் பாக்கெட்டுக்கும் ஃபேமஸ். பிக் பாக்கெட்னா தெரியுமா உங்களுக்கு? பாக்கெட்டில் இருக்கிறதெல்லாம் ஏற்றுருவான், நீ உனக்கு தெரியாதே, உன் பாக்கெட்டில் இருக்கிற காசு அவன் கிட்ட போயிடும். அப்படிப்பட்ட ஒரு கும்பல் நான். என் வாயில் எப்பவும் பிளேடு வச்சுருப்பேன். எதுக்கு வச்சுருக்கேன்னா, யாருன்னா என்னை பார்த்துட்டானா நான் துப்புவேன். நான் துப்பும் போது அந்த பிளேடு துண்டும், அவன் முகத்தெல்லாம் கிழிச்சிடும், அதுக்கப்புறம் அவன் முகம் அசிங்கமாயிடும். அப்படிப்பட்ட ஒரு ரவுடி. என் காலில் ஒரு கத்தி எப்போ இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு நாள் காலேஜுக்கு போனேன், அவர் காலேஜ் படிக்கிறார் பாருங்க. போகும்போது காலேஜில் அந்த பஸ்ஸில் ஒரு பொண்ணு ஏறிச்சு, அவகிட்ட வம்பு பண்ணேன். அவகிட்ட வம்பு பண்ணவுடனே எல்லாரும் அமைதியாக இருந்தாங்க. ஏன்னா அவங்களுக்கு என்னை பற்றி தெரியும். பஸ்ஸில் இருந்த டிரைவரில் இந்த கண்டக்டர் வரைக்கும் யாரும் ஒன்றும் சொல்ல. ஒரு வயசானவர் உட்காந்துருந்தார், இவரை மாதிரி வச்சுக்கோங்களேன், ஆனால் வயசானவர் இல்லை, அவர் வயசானவர். திரும்பி பார்த்து அவர், தம்பி சுமார் அப்படி சொன்னாரான். இவனுக்கு கோவம் வந்துடுச்சு. யாரா நீ, என்ன சொல்கிற, வெளியே வந்து நான் அடிச்சிடுவேன், உடச்சிடுவேன், கொன்று போட்டுருவேன், என்னமோ பேசிட்டான். இவர் ஒன்றுமே சொல்லலை. பஸ்ஸு போயிட்டே இருந்துச்சு. திடீர்னு டிரைவர்கிட்ட போய் ஏதோ சொன்னார். நிறுத்த போகிற சொல்கிறார் போலன்னு நினச்சேன். பஸ்ஸு போய் நேராக ஒரு இடத்துல நின்றுச்சு. எங்கன்னா போலீஸ் ஸ்டேஷனில். இந்த மனுஷன் உள்ளே போயிட்டு வெளியே வந்தார். 5 போலீஸ்காரன் வந்தான், இவரை பிடிச்சின்னு போயிட்டான். யாரை? இந்த திமிர் பேச்சு பேசினார் அந்த பாஸ்டரை. இன்றைக்கி தான் பாஸ்டர், அன்றைக்கி பாஸ்டர் இல்லை அவர். அவரை பிடிச்சின்னு போய் செம்ம அடித்து லாக்அப்பில் போட்டான். அன்னைக்கு சாயந்தரம் ஒரு ஜட்ஜு முன்னால் அவர் போய் நிற்கிறார். ஏன்னா இவர் பண்ணாரா பண்ணலையா, அவருக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்கணுமா கொடுக்கக்கூடாதா, இவர் போய் நின்னார். சரி ஏதோ காசு கொடுத்து வந்துடலாம் அப்படின்னு போய் நின்றுன்னு இருந்தார் பவ்யமாக. திடீர்னு அவன் பார்த்தா ஷாக் ஆகிட்டான். என் கீழே சொன்ன கதை, அண்ணா நான் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். ஏன் நான் ஜட்ஜை பார்த்தேன், அது யாரும் இல்லையா, காலையில் சொன்னேன், சொட்ட தலையான்னு, அவர் தானே ஜட்ஜி. அன்றைக்கி பார்த்து ஏன் கெட்ட நேரம், அவர் காரு ரிப்பேர் ஆகி பஸ்ஸில் வந்திருக்காரு, அவர் தான். நான் போய் திமுறா பேசிட்டேன், தூக்கி உள்ளே வச்சுட்டாருண்ணா என்ன. இந்த பாஸ்டர் மேலே ஆண்டவர் தம்முடைய ஆவியை ஊற்றினார். கொலையாது, கத்தியாது, பிளேடாது. இன்னைக்கு அவர் சபையில் ஜனம் இருக்குதியா? ஹல்லேலூயா சொல்லுங்க. ஒரு மனுஷனை சுத்தமாக்குறவர் பரிசுத்த ஆவியானவர். யாராவது அவனை திருத்த முடியுமா சொல்லுங்க? யாராவது திருத்த முடியுமா? எத்தனையோ கேஸு, கொலை கேஸ் இருக்கிற ஆளெல்லாம் கூட இன்றைக்கி மனம் திரும்பி இயேசுவின் பிள்ளையாக இருக்கிறான். கர்த்தர் அவர்களை மாற்றி இருக்கிறாங்க. இன்னைக்கு காலையில் கூட நான் யார்கிட்டயோ பேசிகிட்டு இருந்தேன். அவங்க சொன்னாங்க, இன்றைக்கி கூட அவர் மேலே கேஸ் இருக்கு, ஆனால் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கார். மனம் மாறிட்டார். மனம் மாறுதலை கொண்டு வருகிறது நீங்களும் நானும் இல்லை. நான் பிரசங்கம் பண்ணுறதுனால நீ மனம் மாறுறதில்லை, நான் சொல்கிறதுனால நீ மனம் மாறிடுவியா? அது கூட தானே கிடையாது. யார் செய்கிறாரு? இயேசு செய்கிறார். யாரா செய்கிறாரு? ஆவியானவராய் வந்து செய்கிறார். ஆவியானவர் இல்லாமல் கிறிஸ்தவ ஜீவமே இல்லை. சும்மா ஏதோ ஒரு பணம் கொடுத்தா, காசு கொடுத்தா நீ மனம் மாறிடுவியா? இல்லைம்மா, இயேசு இல்லை சொல்லுங்க, எனக்குள்ள இயேசு. அந்த இயேசு தான் நம்ம வாழ்க்கையை மாற்றுகிறார். அந்த இயேசு யாரு? நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதே எசேக்கியேல் 36:26 என்ன சொல்றாரு பாருங்க.
ஆ ஆ ஆ இப்போ பரிசுத்த ஆவியானவர் புதிய ஆவியா வந்து என்ன செய்கிறாருன்னா நம்முடைய கல்லான இருதயத்தை எடுத்துடுறாரு. இருதயம் கல், வேதத்தில் நிறைய வசனங்களை எடுத்து கோத்தேன். கல் இதயத்தை குறித்து, இதயம் துருக்குள்ளது, மகா கேடு உள்ளது. இருதயமானது எப்படிப்பட்டதுலாம், அது வந்து அது யாரையும் நம்ப முடியாது. அதை இன்றைக்கி ஒன்று பேசும், நாளைக்கு ஒன்று பேசும், இன்றைக்கி ஒன்று சொல்லும், நாளைக்கு ஒன்று சொல்லும். இந்த இதயம் அதில் இன்னொன்று சொல்கிறார் எசேக்கியேல், கல். இதயம் எப்படிப்பட்டதா? கல். இன்றைக்கி நிறைய பேர் இருதயம் கல்லாகவே இருக்குது. கல் குடிச்சிட்டு இன்னும் கல்லாயிடுது, சாராயம் குடிச்சிட்டா இன்னும் அதுக்கு மேலே கல்லாயிடுது. மனைவியை போட்டு அடின்னு அடிக்கிறான் பாருங்க. ஐயோயோ, எங்களால் கண்ணை கூடி பார்க்க முடியல. எங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க வந்து கேட்பாங்க, எப்படியா நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க அந்த எதிர்க்க நடக்கிற காட்சியை? என்ன பண்ணுறது? அவனை போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போலீஸில் பிடிச்சி வச்சுருவான். இந்த பொண்ணு வாழ்க்கையும் இன்னும் மோசமாக தான் இருக்கும். ஏசு அவனை மாற்றணும்னு ஜெபம் பண்ணி நிற்கிறோம். அல்லேலூயா சொல்கிறீங்களா? அல்லேலூயா சொல்லுங்கள், அல்லேலூயா சொல்லுங்கள். கல்லான இதயத்தை சதையாக மாற்றுகிறவர் பரிசுத்த ஆவியானவர். ஒரு அடிக்கடி நான் யோசித்து என்னையே அப்படியே எனக்கு மண்ணு சிரிக்கும். ஒரு சினிமாக்காரி, அவளுடைய கணவன், 2 பேருக்கும் சண்டை எதுக்கு வரும்? சந்தேகம் வந்துச்சுன்னா சண்டை வரும். மனைவி மேலே புருஷனுக்கு சந்தேகம் வந்துச்சுன்னா, புருஷன் மேலே மனைவிக்கு சந்தேகம் வந்துடுச்சுன்னா என்ன வரும்? சண்டை வரும். ஒரு நாள் மனைவி உட்காந்து சேரில் உட்காந்து எதுவும் பேசியிருந்தான். புருஷன் வெளில வந்தான். அவளை பார்த்தா ரொம்ப கொஞ்சம் அன்றைக்கி பார்த்து ரொம்ப அழகாக பேசணும். நல்லா இருக்கே, ரொம்ப அழகாக இருக்கே இந்த ட்ரெஸ்ஸில். இவனுக்கு ஒன்றும் புரியல, என்ன அது என் புருஷன் இன்றைக்கி என்னை பார்த்து ரொம்ப கொஞ்சம் பேசுகிறான் அப்படின்னு பேசிட்டு திடீர்னு அவள் கையை பிடிச்சான். என்ன உன் கை கூட ரொம்ப அழகாக, நீ போட்டுக்கிற வளையல் ரொம்ப அழகாக இருக்குதுண்ணா. இவனுக்கு கொஞ்சம் யோசனையாச்சு, என்னடா அது கை வளையல் சொல்கிறான் அப்படின்னு. திடீர்னு அந்த உட்காந்துருக்கிற சேரில், அந்த கைப்பிடி இருக்கும்ல சேரில், அவன் கையை எடுத்து உடச்சிட்டான். அந்த சேரில் ஒரே இடித்தான். கை 2ஆக உடஞ்சிருச்சு. அப்போது அந்த அம்மா சொன்ன சாட்சியை கேட்டு நான் இன்னும் வேதனைப்படுறேன். என் கையை என் வீட்டுக்காரர் உடச்சிட்டான் அப்படின்னு சொல்லிச்சு. கையை உடைக்கிற வரைக்கும் அவன் இருதயம் சொல்லப்பா, உன் கையை பிடிச்சி யாருன்னா உடச்சா சுமர்ப்ப. அந்த மனுஷனா கல்லான இதயம், மனுஷன் இதயம் கல். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, பிள்ளையின் இல்லையும் இதயம், பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கல். பாலை பிடிச்சி தள்ளு, நல்லா மலையில் கொண்டு போய் தள்ளுங்க. ஆவியானவர் வந்தா அந்த கல்லை மாற்றிடுறாரு. சொல்லுங்க அல்லேலூயா, அல்லேலூயா. இன்றைக்கு கல்லான உன் இதயத்தை நான் என்ன பார்த்து சொல்கிறீங்க எனக்கு தெரியாது. ஆவியானவர் பேசினா அப்படி தான் சொல்லுவேன். கர்த்தர் மாற்றிடுவார். என்னாலேயே மாற முடியலையா, நல்லா தான் இருக்கிறேன், திடீர்னு கல்லாயிடுறேன். 1 மாதம் சபைக்கு ஒழுங்காக வரேன், திடீர்னு யாராவது ஒருத்தன் கூட்டின்னு போடுறான் தனிப்பட்ட ஒரு கடைக்கு, தனிப்பட்ட ஒரு இடத்துக்கு. அதுக்கப்புறம் திடீர்னு கல்லாயிடுது இதயம். ஏதோ ஒரு சூழ்நிலை இதயத்தை கல்லாக்கிடுது. ஆண்டவர் வந்தால் உங்கள் இதய கல்லை மாற்றுவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசுவை உள்ளே வச்சு, மரித்த இயேசுவை கல்லறைக்குள் வச்சு ஒரு பெரிய கல்லை வச்சு மூடி வச்சுருந்தாங்களா? அப்படி தானே போட்டுத. இந்த பெண்கள் காலையில் அவருக்கு தூபம் வர்க்கம் வைக்கணும்னு வந்தாங்க. எதை வைக்கலாம், என்ன செய்யலாம், இந்த கல்லை யார் புரட்டி தள்ளுவா அப்படின்னு நினச்சிக்கிட்டே வந்தால் கல் தள்ளப்பட்டிருக்கு தானா. கல்லை யார் தள்ளலாம்? இயேசுவை வெளியே கொண்டு வந்தது யார்? இயேசு வெளியே யார் கொண்டு வந்தா? நிறைய பேர் நினச்சிக்கிறோம் தேவதூதன் ஒருத்தன் வந்து உட்காந்தான். தேவதூதன் இல்லாத இயேசு வெளியே எழுப்புன்னு வர முடியாது. தம்முடைய குமாரனை எழுப்புறதுக்கு தேவதூதனையே அனுப்புவார் ஆண்டவர்? இல்லை. எது சொல்லுது? நித்திய ஆவினாலே. நித்திய ஆவி, த ஹோலி ஸ்பிரிட், அவர் வந்தால் கல் தானாக தள்ளிடும். அப்போ நம்முடைய கல்லான இதயத்தை தானாக தள்ளிட்டு சதையான இதயமாக மாற்றிவார். எனக்கு ஒரு போதகர் தெரியும், முழங்கால் போட்டார்னா கண்ணிலிருந்து கண்ணீர் தானாக ஊற்றும் பாரு. யாராருக்கும் ஜெபம் பண்ணுவார். சபையில் இருக்கிற ஒவ்வொருத்தர் பேராக சொல்லி ஜெபம் பண்ணுவார். ஐயோ அந்த வீட்டில் இந்த பிரச்சனை, இந்த குழந்தைக்கு இந்த பிரச்சனை, அந்த அப்பாவுக்கு இந்த பிரச்சனை, அந்த ஐயாவுக்கு இந்த பிரச்சனை.
இந்த மனுஷனுடைய இதயம் எப்படி கரைஞ்சுது சொல்லுங்க, எப்படி கரைஞ்சுது? அதான் பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா சொல்லுங்க. ஓ வண்டர்ஃபுல் ஹோலி ஸ்பிரிட். இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு இதயத்தை உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க போறாரு. அதுக்கு தான் இந்த நேரத்தை கொடுத்து உங்களுக்கு பேச வைக்கிறாரு. நம்மளை இதயத்தை கல்லா இருக்கிறத மாற்றி ரொம்ப இலகின, ரொம்ப மென்மையான, இயேசுவை போல ஒரு இதயம். மற்றவர்களை பார்த்து இயேசு மனதுருகினாரா? வியாதியஸ்தனை பார்த்து மனதுருகினார், குஷ்டரோகியை பார்த்து மனதுருகினார். செத்து போய் பாடையில் தூக்கிட்டு போறாங்க ஒரு வாலிப பையனை, அவன் தாய் அழுது கொண்டே போகிறார். லூக்கா 7:14 அப்படி சொல்லுது. அவளை பார்த்து மனதுருகினார். கூனியா எவ்வளவு வேணும் நிமிர முடியாம 18 வருஷம் கூனி, அவளை பார்த்து இயேசு மனதுருகினார். ஒருத்தன் குருடு, ஐயா தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கு, அவனை பார்த்து இயேசு மனதுருகினார். அதனால தான் பாடுவோம், மனதுருகும் தெய்வமே ஏசையா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே ஏசையா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். நீ நல்லவர் சர்வ வல்லவர், நீ நல்லவர் சர்வ வல்லவர், உன் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை, உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காணினோர் புதிதாயிருக்கும், அவை காணினோர் புதிதாயிருக்கும். மனதுருகும் தெய்வமே ஏசையா உம்மை மனதார துதிப்பேன் ஸ்தோத்தரிப்பேன். அந்த மனதுருக்கம் இயேசுக்கு மாத்திரம் இல்லை, இந்த ஆவியை பெறும்போது நமக்குள்ளேயே வந்துடுது. சொல்லுங்க ஆமேன்னு சொல்லுங்க. அது வரைக்கும் யாராவது நம்மளுக்கு 4 ரூபா கொடுப்பானா, ஓட்டுக்கிட்டு துட்டு கொடுப்பானா, கிறிஸ்மஸுக்கு புடவை கொடுப்பானா, வேட்டி கொடுப்பானா? ஆனால் இந்த ஆவியானவர் நமக்குள்ளே வந்துட்டா நீங்கள் சொல்லுவீங்க, எனக்கு 2 வேட்டிக்கு இது 1 கொடுத்துட்றேன், எனக்கு 2 புடவை வந்துருக்கு 1 கொடுத்துட்றேன். சில பேர் சொல்கிறாங்க 2த்தையும் நான் கொடுத்துட்டு இந்த வருஷம் நான் புடவே கட்டிக்கிறேன். இதுதான் மனதுருக்கம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க பரிசுத்த ஆவியானவர் வந்தோடனே உடனே ஓட்டுவான், அது வேணும். அதெல்லாம் பின்னால், முதல் நமக்குள்ள, எனக்குள்ளே கர்த்தர் எனக்குள்ளே வந்து எனக்குள்ளே ஏற்படுத்துகிற மாற்றங்கள். யாருக்கும் கொடுக்காதே நெஞ்சம் இப்போ கொடுன்னு சொல்லும். மற்றவங்கள பார்த்து கசக்கிற, கோவப்படுகிற, எரிச்சல் அடைகிற, பொறாமை அடைகிற நம்முடைய மனசு மற்றவங்கள பார்த்து இப்போ மனது உருகும். அவங்க வியாதியாக இருக்காங்களே, அவங்க சுகவீனமாக இருக்காங்களே, ஐயோ நான் அவங்களுக்கு என்ன செய்யலாம்? ஒருவேளை சாப்பாடாவது கொண்டு போய் கொடுக்கலாமா? அவங்களுடைய கண்ணீரை துடைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வழி. சோத்திரம் சொல்லுங்க. அல்லேலூயா. சொல்ல மாட்டீங்களா? ஒரு பாட்டியம்மா பற்றி ஒரு பாஸ்டர் சொன்னார், என் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுக்கிறேன், நான் பாஸ்டர், என்கிட்ட காசு இல்லை, காசு கிடையாது. பொண்ணுக்கு வயசு வந்துச்சு, கல்யாணம் பண்ணுற வயசு வந்துச்சு, பொண்ணு மாப்பிள்ளை வீட்டில் வந்து பேசி முடிச்சிட்டாங்க, துட்டு இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி நானும் ஒத்துக்கிட்டேன். ஞாயிற்றுக்கிழமை சபையில் சொன்னேன், என் மகளுக்கு கல்யாணம் வச்சுருக்கேன், எல்லாம் ஜோம் பண்ணிக்கங்கன்னு. அடுத்த நாள் காலையில் என் பையன் அன்னைக்கு முடிச்சோன்னு பையன் வந்து சொன்னான், எப்பா பத்திரிக்கை போடணும், துட்டு கொடுன்னு. கையில் இருக்கிற பாக்கெட்டில் வச்சுக்கிற கொடுத்த காணிக்கெல்லாம் எடுத்து பார்த்தா கொஞ்சம் தான் இருந்துச்சு காசு. அப்படியே கொடுத்துட்டேன், போய் பத்திரிக்கை அடிடா அப்படி சொல்லிட்டேன். துட்டு இல்லை. இப்போது அர்த்தத்துக்கு எங்கே கொடுக்குறது? சாப்பாட்டுக்கு கொடுக்கணும், துணி வாங்கணும், எல்லாம் செய்யணும். காலையில் ஒரு 7 மணி இருக்கும், வெளியே உட்காந்துருந்தேன். எங்கள் வீட்டில் இருக்கிற வேலைக்கார பொண்ணு ஓடி வந்துச்சு, ஐயா அந்த நம்ம சபையில் ஒரு அம்மா இருந்த வயசான அம்மா, அது வந்துடுது ஒன்று பார்க்குறதுக்கு. எனக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஏன்னா அது எப்பவும் வரும். வந்து நான் ஒரு டீ கொடுப்பேன், குடிச்சிட்டு 2 பிஸ்கெட் கொடுப்பேன், சாப்பிட்டு எதனா காணிக்கை கொடுப்பேன், வாங்கின்னு போவோம். அதனால் வந்து இது போல இப்போ நம்ம மனசே வலிக்குதே, இதேமே நொந்து போய் கிடக்குது. இது என்ன இப்போ வேற வந்து இதுக்கு நான் என்ன செய்ய முடியும் அப்படின்னு. இல்லை போ ஐயா பிஸியாக இருக்கிறார் சொல்லிட்டுன்னு சொன்னேன். அதை போய் என்ன சொன்னா, ஆனால் அந்த அம்மா போகிற மாதிரி இல்லை. அவள் திருப்பி வந்தா, அவங்க போகிற மாதிரி இல்லை, உங்களை பார்த்துட்டு தான் போவாங்களாம்.
சரி வர சொல்லுன்னாரான். உள்ளே போகணும். அந்த அம்மா உள்ளே வந்துச்சு, கொஞ்ச நேரம் பேசிட்டு சும்மா இல்லை, பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுக்கிறியா பாஸ்டர் இருந்துச்சு. இவருக்கு எரியுது மனசு. அதான் சொல்லி தொலைச்சேன்ல நாத்திகமே, திருப்பி அதே வந்து கேட்டுன்னுக்கிற, என்ன பண்ண சொல்கிறேன் என்ன அப்படின்னாரான். அப்போ அந்த அம்மா கையில் ஒரு பை வச்சுருந்துச்சான், மஞ்சள் கலர். நம்ம கலர்லாம் கல்யாணத்துக்கெல்லாம் போனால் ஒரு பை கொடுப்பாங்கல்ல அந்த காலத்தில். இப்போ தான் பை கொடுக்குறதில்ல, பையும் கொடுக்குறதில்ல, எதுவும் கொடுக்குறதில்ல. அப்போ ஒரு பை கொடுப்பான், துணி பை, அதில் எதனா போட்டு கொடுப்பான். ஒரு பை வச்சுருந்தாங்கண்ணா. அந்த பையை எடுத்து பாஸ்டர்களை கொடுத்துச்சான். என்னம்மா அதுன்னு கேட்டேன். அவர் சொன்னாராம், அந்த அம்மா சொல்லுவாங்களாம், எனக்கு தான் கல்யாணம், எனக்கு தான் புள்ளக்குட்டியெல்லாம் ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன செத்துட்டான், நான் ஒரு விதவை சும்மா கிடக்கிறேன். நான் வந்து வேலை செஞ்சு எனக்கு வர காசில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சேன். எதுக்கு சேர்த்து வச்சேன்னா உன் பொண்ணுக்கு தான் சேர்த்து வச்சேன். இதில் இந்த பையில் 50,000 இருக்குது. இந்த 50,000 நீ வச்சுக்க, முதல்ல கல்யாணத்துக்கு மிச்சத்தை ஆண்டவர் கொடுப்பாருன்னு சொல்லிட்டான். அவர் அழுகிறாரு. அதை சொல்லும் போது நான் டிவியில் தான் கேட்டேன் அந்த சாட்சியை. நான் அழுகுறேன் உட்காந்துன்னு என் ரூமில். பாருங்களேன், மன துருக்கத்தை பாருங்களேன், எப்படி ஒரு ஐக்கியத்தை பாருங்கள். இந்த ஐக்கியத்தை கொடுக்கறது இந்த ஆவியானவர் தான். அல்லேலூயா சொல்லுங்க. யார் வீட்லேயே கல்யாணம் போய் தின்னுபிட்டு வந்துடுறோம். ஆனால் இந்த ஐக்கியம் இருந்துச்சுன்னா அவன் கல்யாணத்துக்கு இதயம் அவனுக்காக பாடுபடும். ஐக்கியம் பாருங்க, கிறிஸ்துவின் ஐக்கியம், கிறிஸ்துவின் அன்பு, கிறிஸ்துவின் சிநேகம் எப்படிலாம் நடக்குது பாருங்க. இப்படி ஒரு காரியம் இருக்குதா? ஆமையா இருக்குதியா? பைபிளில் இருக்குதியா? இயேசு நம்முடைய இதயத்தை மாற்றுகிறார். அவருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. எசேக்கியேல் 36:27 வாசிங்கன்னா, ஏன் உங்கள் இல்லத்தில் என் ஆவியை ஊற்றி கட்டளைகளின்படி நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் செய்வேன். அப்போ கட்டளைப்படி நடக்கிறதுக்கு நியாயங்கள் வேணும். இப்போ வேத வசனத்தின்படி நடக்கிறதுக்கு நம்மளால் முடியலையே. அதெல்லாம் முடியாதுப்பான்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. பெரிய பெரிய போதகர் கூட சொல்லிட்டு போயிடுறாங்க, முடியாது சார், நாட் பாசிபிள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், முடியும், உன்னால் முடியும். எப்படி? ஏன் ஆவியை உனக்குள்ளே வைக்கிறேன், பட் பை மை ஸ்பிரிட் அப்படி சொல்கிறார். என்னுடைய ஆவினால் எல்லாம் கூடும். மனுஷனால் கூடாதது தான், ஆனால் என்னுடைய ஆவினாலே எல்லாம் கூடும். என்ன கூடும்? முதலாவது கட்டளையின்படி நடக்கவும், நியாயங்களை எல்லாம் கை கொள்ளவும் நான் உங்கள் இதயத்தில் என் ஆவியை வைக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. என்னை கேட்குற கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு போதகர் இருந்து தான் உங்களை நடத்தணும்னு அவசியம் இல்லை. உங்களுக்குள்ளே இருக்கிற ஆவியானவர் உங்களை போதித்து நடத்துவார். 1 யோவான் 1:27 அப்படி சொல்லுகிறது. பரிசுத்த ஆவி உங்களுக்குள்ளே வந்து உங்களை போதித்து சகல சத்தியத்துக்குள்ளே நடக்கும்படி செய்வார். ஆவியானவர் செய்வார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அநேக சபைகள், அநேக திருச்சபைகள் இந்த கட்டளைகளில் நடக்க முடியல. காரணம், ஆவியானவருக்கு இடம் கொடுக்கல. அதெல்லாம் வேணாம் போங்க. ஏதோ கிறிஸ்மஸ் வந்துச்சா, ஈஸ்டர் வந்துச்சா, இப்போ ஒரு பெந்தகோஸ்தே பண்டிகைன்னு ஒன்று வந்துடுச்சு. அதில் ஒரு பாட்டு பாடுவோம், ஏன்னா முடிஞ்சால் ஒரு பொங்கல் கொடுப்பாங்க, வடையோடு சாப்பிட்டு போவோம். ஆனால் ஆண்டவர் வந்தார், ஆவியானவர் வந்தால் நியமங்களையும் கட்டளைகளையும் கை கொள்ளும்படி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ரொம்ப நேரம் இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது. நான் செகண்ட் செஷனில் நிறைய பேசுகிறேன், ஆவியானவரில் நடத்துகிறேன். ஆனால் 10 கட்டளைகள்னு ஒன்று இருக்குல்ல, எத்தனை பேருக்கு அது தெரியும் எனக்கு தெரில. இதெல்லாம் நீங்கள் இனிமேல் படிச்சிடுவீங்க. ஆவியானவர் வந்து சொல்லி கொடுத்துருவார். 10 கட்டளையில் முதல் கட்டளை, உன் தேவனாய கர்த்தர் நானே. ஒவ்வொரு நாளும் நான் அதை சொல்லி அழுவேன். ஏன்னா எத்தனையோ பேருக்கு கடவுள் யாருன்னே தெரியாது. 10 கடவுள், 20 கடவுள், 50 கடவுள், 100 கடவுள் வச்சு எதை வணங்குறது தெரியாமல் அவன் அங்கங்கே போகிறான். நான் அநேக ஊருக்கு பிரயாணம் பண்ணுறேன். ட்ரெயினில் போகிறது, பஸ்ஸில் போகிறது, என் கூட நிறைய பேர் வெளிநாட்டில் இருந்து, வெளி மாநிலங்களில் இருந்து ஜனங்கள் வருவாங்க. என்னென்னா, இங்கே ஒரு கோயில் இருக்குப்பா, அங்கே போகிறேன், என் கர்மத்தை தீக்க, என் பாவத்தை போக்க அந்த கோயிலுக்கு போகிறேன். நான் வட இந்தியாவிலேருந்து இங்கே வரையா? ஆமாம், இங்கே தான் ஒரு கடவுள், அங்கே தான் ஒரு கோயிலுக்கு தான் அங்கே போகிறேன்னு சொல்கிறேன். அவன் தேடுறான் கடவுளை எங்கே இருக்குதுன்னு. அந்த எந்த கடவுளும் நான் தான் அவனுக்கு கடவுள் அப்படி சொல்கிறது இல்லை. ஆனால் என் வேதம் சொல்லுது, உன் தேவனாய கர்த்தர் நானே. ஹல்லேலூயா சொல்லுங்க. அவரை பார்த்து தினந்தோறும் சல்யூட் போடுவேன். ஏன் தெரியுமா? கர்த்தர் நான் சொன்னவர் அவர் ஒருத்தர் தான். ஹல்லேலூயா சொல்லுங்க.
எனக்கு என் கடவுள் யாருன்னு தெரியுங்க. ஏன்னா என் வேதம் சொல்லுதியா. நான் வேதம் சொல்றதுனால நான் நடக்கிறேன், யாரோ சொல்லி கொடுத்ததுனால நடக்கலை. தினந்தோறும் நான் அவரை பார்க்குறேன், அவருக்கு தோத்திரம் போடுறேன், அவரோடு பேசுகிறேன், அவர் காலில் விழுறேன், அவரை பணிந்து கொள்கிறேன், மணிக்கணக்காக அவரோடு நான் இடைப்படுறேன். என் தேவன் யார் எனக்கு தெரியும். கடவுள் அவர். என்னையின்றி உனக்கு ஒரு தெய்வம் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் கீழே உள்ள தண்ணீரிலும் எந்த ஒரு உருக்கத்தையும் விக்கிரத்தையோ சொரூபத்தையோ நீ வணங்கவோ உண்டு பண்ணவோ நீ நமஸ்கரிக்கோ கூடாது சொன்னவர் அவர் ஒருத்தர் தான். நான் சொல்லுவேன், இதை நான் பண்ணிட்டேனா, எதையாவது விக்கிரகத்தை வணங்கிட்டேன்னா, உண்மை தவிர வேறு எதுக்கு நான் முதலிடம் கொடுத்துட்டேன்னா, அப்பா என்னை மன்னிச்சிடும். என் நாமத்தை வீணினை வழங்காது இருப்பா. எப்படி பேசுறாரு பாருங்க. வாய் திறந்து இஷ்டம் போல பேசுறது. இந்த பேர் அந்த பேச்சு, அந்த பேச்சு, கடவுள் சொன்னார், இந்த கடவுள் சொன்னார். கர்த்தர் பேசுறார். வேத வசனம் சொல்லுது, கொலை செய்யாதிருப்பாயாக, விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, களவு திருடு 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 திருடாதேன்னு சொல்கிறதே கடவுள் நமக்கு சொல்லி கொடுக்குறாரு பாருங்க. ஆமாம், முட்டையிலேருந்து யானையிலேருந்து பூனையிலேருந்து உங்கள் ஊரில் என்னென்ன கிடைக்கிறத திருன்னு போடுறீங்க. எங்கள் வீட்டில் வந்து அந்த வீட்டு கோழி முட்டை அடித்து சோத்துறோன்னு சொல்கிறீங்க. கேட்டால் 10 முட்டையை எடுத்துன்னு வந்து கோயிலுக்கு வச்சுட்டு இது முதலீடு, 2வது இங்கே தான் வந்து விடவுன்னு சொல்கிறீங்க. ஆண்டவர் சொல்லுவார், அது உன் முட்டை இல்லை, கொண்டு போய் கொடு. பா, ஸ்பெல் பவுண்டு பாரு. கர்த்தர் பேசுகிறாரியா, கேளு. உன் இதயத்தில் இருக்கிற பாவங்களை வெட்டுத்து வெளியே வீசும்படி கர்த்தர் சொல்லிக் கொடுத்தால் ஒழிய எந்த மனுஷனாலும் திருந்த முடியாது. நம்முடைய பாவங்களை அவர் தான் சொல்லுவார். பாவங்களை அறிக்கையிட்டால் எப்போ அறிக்கை விட முடியும்? ஆவியானவர் சொன்னாதான் பாவம்னு தெரியும். நான் செஞ்சது பாவம் ஆண்டவரே, என் பாவத்தை மன்னிச்சிடும். அவர் மன்னிப்பார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய இதயத்தில் பாவம் இருந்தால் தேவனை தேட முடியாது. இதயத்தில் பாவம் இருந்தால் ஆராதனையில் துதிக்க முடியாது. இதயத்தில் பாவம் இருந்தால் தேவனை காண முடியாது. இதயத்தில் சுத்தம் உள்ளவன் பாக்கியவான், அவன் தேவனை தரிசிப்பான். சுத்தம் இல்லாதவன் எப்படி பார்க்க முடியும்? பார்க்க முடியாது. கர்த்தர் அதுக்கு தான் சொன்னார், போய் சாட்சி சொல்லாதே. உனக்கு தெரியாததை பற்றி, உனக்கு தெரியுமே அவன் இப்படியாமே, அவன் அப்படியாமே, இவன் அப்படியாமே, பாஸ்டர் இப்படியா பேசாத. பிறர் பொருளை இச்சிக்காத. இதெல்லாம் யார் கொடுத்தது? 10 கட்டளையா? அதன்படி நடக்க செய்கிறது இந்த தேவன், இந்த ஆவியானவர். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸ்தோத்திரம் சொல்லுவீங்களா? அல்லேலூயா. சுத்திகரிக்கிற ஆண்டவர் நம்மை சுத்திகரிக்கிறார். அவர் சுத்திகரிக்கிறவர், அவர் சுத்திகரிக்கிறவர். சாயந்தரம் மதியானத்துக்கு மேலே நான் ஆசீர்வாதத்தெல்லாம் பேசுகிறேன். ஆனால் இதில் ஒரே ஒன்று சேர்த்துக்கிறேன். இந்த ஆவியானவர் இன்னொரு காரியம் செய்கிறார். யோவேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் நம்ம முதலே பார்த்தபடி யோவேல் 2:28-29, அதன் பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும். அதன் பின்புனா எதன் பின்பு? எப்பவுமே பாருங்கள், அதற்கு பின்பு, இதற்கு பின்பு, அந்த பின்பு என்ற வார்த்தை வந்துக்கிட்டே இருக்கும் பழைய ஏற்பாட்டில். எதற்கு பின்பு? ஆண்டவராகிய இயேசு சிலுவையிலே மரித்ததற்கு பின்பு என்பதை தான் அவங்க அப்படி எழுதுவாங்க. சிலுவை தான் எல்லாத்தையும் பிரிக்கிறது. பழைய ஏற்பாட்டு காலம், புதிய ஏற்பாட்டு காலம். இயேசுவின் பிறப்பும் பழைய ஏற்பாட்டு காலத்தையும் புதிய ஏற்பாட்டு காலத்தையும் பிரித்து விடுகிறது. கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின். அந்த பின்பு இயேசுவின் வாழ்க்கையில் குறுக்கிட்டதுக்கு பின்பு. இயேசு குறுக்கிட்டு இருக்காரா? என்னைக்காவது மனந்து கசந்து அழுதிருக்கீங்களா? நான் செஞ்சது பாவம், நான் செஞ்சது துரோகம், நான் அநியாயம் செஞ்சேன். ஒரு ஐயா இருந்தார், ஒரு ஆலயத்தில், இப்படி ஒரு கிராமத்தில் ஒரு நாள் பேசினேன், பல வருஷத்துக்கு முன்னால். அடுத்த நாள் காலையில் கிளம்புறேன், எல்லாம் கார்லாம் வந்துடுச்சு. ஒரு கும்பல் வந்து நிற்குது. பாஸ்டர் சொல்கிறார், ஐயா ஒரு கும்பல் உங்கள் பார்க்க வந்து. ஏன்னு கேட்டேன். அந்த அம்மா வந்து, அந்த ஆள் வந்து சொல்கிறார், ஐயா எனக்கு 2 சம்சாரம். ஏன் நீ நேற்று பிரசங்கம் பண்ண சொன்ன, பிரசங்கம் பண்ணத்தில் என் இதயம் குத்திச்சு. இப்போது நான் மனம் திரும்பிட்டேன். நான் சொன்னேன், அதெல்லாம் இருக்கட்டும், என்கிட்ட வந்த உன் பாஸ்டர்கிட்ட போய் உட்காந்துக்கிறார் பாரு, அவர் தான் உன் பாஸ்டர் பேசுனேன். இல்லை நான் அவர்கிட்ட பேசிட்டேன்னா. அதெல்லாம் முடியாது,
உன் மனைவிட்ட போய் பேசினியா? 2 பொண்டாட்டிக்காரங்க, 2க்கு கல்யாணம் பண்ணி 2க்கும் பிள்ளைங்க காலேஜ் படிச்சுனுங்குது. இப்போ வந்து பொண்டாட்டி வானாடுறான். அவன் சொன்னான், இல்லை நான் பேசிட்டேன். போய் ஒருத்தியை கூப்பிட்டு வந்தான். ஐயா, நான் தான் 2வது பொண்டாட்டி, நான் மனசு மாறிட்டேன். நீ பண்ண பிரசங்கத்தில் நானும் மனசு மாறிட்டேன், என் பையனும் மனசு மாறிட்டான். இப்போ நாங்கள் செஞ்சது தப்புன்னு எங்களுக்கு தெரியுது, நான் போகிறேன். எங்கள் அக்கா தான் அவோ, ஆனால் நான் தங்கச்சி, நான் போகிறேன். இனி நான் அவங்க தப்பு செய்ய மாட்டேன். இதெல்லாம் யாரையா பண்ணுறது? பாஸ்டருக்கு பார்த்து சொன்னேன், ஐயா நீ பேசி முடிச்சுக்கோன்னு. நான் ஏன் பேசணும், நீ ஏன் பேசணும்? கர்த்தர் பேசிட்டாரு. அவர் சொன்னார், கர்த்தர் பேசுவார். ஹலோ, கேட்குதா காதல? இஷ்டம் போல் தரங்கட்ட வாழுகிற வாழ்க்கையெல்லாம் ஆவியானவர் வந்தால் வாழ முடியாது. பொய், கபடு, சூது, வாது, இச்சை, காமம், வெறி, காம வெறி, குடி, போதை எல்லாம் தன்னை போல ஓடிடும். இயேசு வந்தா. ஆமீன் சொல்லுங்க. அதற்கு பின்பு, அதான் சொன்னார், அதற்கு பின்பு. எதற்கு பின்பு? சிலுவை வந்தால் எல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் என்ன வரும்? மாம்சமான யாவர் மேலேயும் தம்முடைய ஆவியை ஊற்றுவா. அப்போ தான் தீர்க்க தரிசனம், சொப்பனம், தரிசனம், அந்நிய பாஷை, வரங்கள் நீங்கள்லாம் பேசுவீங்க. சுத்தமாக ஆக ஆக நம்ம வாயில் சுத்தம் வர வர அந்நிய பாஷை புதுசு புதுசாக வரும். நம்ம நாவு அந்நிய பாஷை பேசி மகிழும். ஏன்னா நமக்குள்ளே சுத்தம் இருக்கிறார்ல. சுத்தத்தினால என்ன வரும்? பரிசுத்தமான வார்த்தைகள், பரிசுத்தமான பாடல்கள். பழைய சினிமா பாட்டெல்லாம் எங்கே போச்சுன்னே தெரியாமல் ஓடிப்பிடும். அல்லேலூயா சொல்லுங்க. கை காட்டுங்க. உங்கள் பாஸ்டர் சொன்னால் தான் 2 கை காட்டுவீங்களா? 2 கையை காட்டி அல்லேலூயா சொல்லுங்க. ரொம்ப ஆச்சரியமாகிடுச்சு. உங்கள் பாஸ்டர் ரொம்ப அழகாக வளர்த்து வச்சுக்கிறாரு உங்களை. 2 கை காட்டுவாங்களா யாராவது? பாஸ்டர்னா ஐயா காட்டுறாங்க பாருங்க. இவங்க கர்த்தருக்கு மகிமை ஒன்றார். இனி நீங்கள் 2 கையில் உங்கள் இதயத்தை திறந்தும் திறந்து காமிச்சு சுத்தமாக இருக்குதியா இது அப்படி சொல்லுவீங்க. ஆமேன் சொல்லணும். சொல்லுங்க, வாழ்த்து சொல்லுங்க. ஆமேன். காலையில் எப்படி இருந்தால் மாலையில் எப்படி இருக்கும் பாருங்க. உங்கள் இதயத்தை, பல்லு இல்லை, இல்லை, வாயை இல்லை, இதயத்தை திறந்து காட்டுவீங்க. கர்த்தாவே, கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்குப்பானவர் யார்? வானத்திலும் செங்கடலை நீ பிளந்து உந்தன் சடங்களை நடத்தி சென்றே. செங்கடலை நீ பிளந்து உந்தன் சடங்களை நடத்தி சென்றே. நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்று வாக்கு மாறாதவர். கடைசியாக ஒன்று சொல்லிடுறேன். மத்தியானம் வேறு, ஓகே, வேறு மாதிரி அந்த ட்ரெயினே வேறு. இந்த இதயத்துக்குள்ளே வந்து ஊற்றப்படும் போது நான் அதென்ன சொன்னேன், பரிசுத்த ஆவியானவர்னா என்னன்னு அர்த்தம்னா கடவுள் எங்கே வர்றாருன்னா இதயத்தில் வந்து ஊற்றப்படுகிறார். ஏன் இதயத்தில் வந்து ஊற்றுறாரு அப்படின்னா, வேதம் சொல்லுது, ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் பாருங்க. சீக்கிரம் முடியுங்க, சீக்கிரம். 29. சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பெலன் கொடுத்து சத்து. இப்போ இந்த வார்த்தையை நிறைய முறை படிச்சிருப்போம். நம்ம நிறைய முறை இந்த வார்த்தையை நம்ம பேசுவோம், கேட்போம். பிரசங்கியாரெல்லாம் இதை சொல்லுவாங்க. ஆனால் ஆவியானவர் எதுக்கு கொடுக்குறாருன்னா, சோர்ந்து போன இதயத்தில் அவர் பெலன் தரார். இதயம் சோர்ந்து போய் தானே இன்றைக்கி கூட வந்து உட்காந்துருப்பீங்க.
இல்லைன்னா ஜாலியாக சுற்றி இருப்போம். நம்மளெல்லாம் எங்கன்னா ஆண்டவர் பிடிக்கிறாருன்னா எங்கன்னா ஒரு இடத்துல வச்சு நல்லா செய்வார். போட்டு நறுக்குன்னு உலைக்கலை இடிக்கிற மாதிரி இடித்து, முடியாது செத்துறேன் நான், நம்ம தான் நீ சாவாத, நான் செத்துட்டேன் உனக்காக வாடா அப்படின்னு கூப்பிட்டு வந்துடுவார். ஆமாவா இல்லையா? கரெக்டான அப்படி தானே சபைக்கு வந்திருக்கோம். உங்கள் மேலே ஒரு அபிஷேகத்தை பார்த்துக்கினே இருக்கேன் நான். அப்பப்போ ஒரு மேகம் வந்து மூடிட்டு போதே. கர்த்தர் உங்களை நேசிக்கிறார் ரொம்ப, உண்மையாக சொல்கிறேன். ஷக்காலா தீனாமா இதுலேருந்து ஒரு நிறைய ஊழியக்காரங்க ஏஞ்சாங்கன்னா எப்படி இருக்கும்? ஊழியக்காரங்க ஏந்திருக்கணும் நிறைய பேர். கர்ரா பாத்தியாலா தூ சாத்தாலா ஆவியானவருக்கு சோத்திரம் சொல்லுங்க. க்ளோரி டு காட். பரிசுத்த ஆவியானவருக்கு சோத்திரம் சொல்லுங்க. அவர் என்ன செய்யறாருன்னா ஃபஸ்ட்டு நம்மளை சுத்தமாக்கிட்டு அடுத்த பிளஸ்ஸிங் பாருங்க. சோர்ந்து போன எண்ணெய் தூக்கி எடுக்கிறார். சோர்ந்து போன இதயத்தை, தள்ளாடுகிற கால்களை, தளர்ந்து போன நம்முடைய ஆத்மாவை, வடாய்த்து போன நம்முடைய இதயத்தை, வறண்டு போன நிலம் போல இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில் அவர் வந்து ஊற்றப்படும் போது சோர்ந்து போனவனுக்கு என்ன தராரா? பலன் தந்து, சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ண. பாருங்க, பெரிய பெரிய பயில்வான்களாம் நம்மளுக்கு முன்னால் நிற்க முடியாது. ஒரு நாள் ஒரு பெங்களூரில் ஒரு கூட்டத்துக்கு போனேன். உன்னோட ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. நீ உடம்பு தான் அப்படி, ஆனால் அப்படி இல்லை. அவன் உடம்பு வி மாதிரி இருக்குது. அந்த ஃபுட்பால் பிளாடர் இருக்குதுல்ல, வாயிலே ஊதி யூத் மத்தியில் வெட்டிப்பாங்க. வாயிலே ஃபுட்பால் பிளாடர், அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது. வாயில் ஊத முடியாது, பல்லுன்னு ஊதினால மூச்சு வாங்குது நம்மளுக்கா. அவன் ஃபுட்பால் பிளாடரை இவ்வளோ பெருசு ஊதணும், ஊதி டப்புன்னு வெடிக்கும். அது வெடிக்காத விட்டுடுச்சுன்னா அவன் உள்ளே போய் அவன் இதயம் வெடிச்சிருமா, லங்ஸ் வெடிச்சிடும். த ஏர் வில் கோ இன் சைட். அப்படிப்பட்ட ஒருத்தன் அபிஷேகம் மேலே இறங்குச்சு, டம்மால் விழுந்துட்டான். அவங்க அண்ணன் பாஸ்டர் அவர் சொல்கிறாரு, ஐயா இவன் ஊந்துட்டான் ஏமா ஊந்தான் நம்மளுக்குன்னா. கர்த்தர் சத்துவம் கொடுக்கிறவர். சொல்லுங்க சோத்திரம் சொல்லுங்க, சோத்திரம் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. உனக்கு முன்னால் இருக்கிற பாறாங்கள் எல்லாம் நகர்ந்துடும். வால்பாறையும் நகர்ந்துடும், மலை எல்லாம் நகர்ந்துடும், கடன்லாம் நகர்ந்துடும். நான் போய் சொல்கிறேன்னு நினச்சிவாங்க சில பேர். நான் கதை விட்றான் பாரு. சில பேர் யூடியூப்பில் பார்த்துட்டு பிரசங்கத்தை கேட்டு விட்றான் பாரு, கடன் போயிடுமா அப்படி சொல்லுவாங்க. வந்து பாருங்க, கர்த்தர் லஞ்சம் கொடுக்க மாட்டார். உனக்கு ஞானம் கொடுப்பாரு, உனக்கு பலன் கொடுப்பாரு, உனக்கு சத்தம் கொடுப்பாரு, முடியாததை முடிய பண்ணுவார். அல்லேலூயா. ஒரு சிங்கத்தை கிழிச்சான் தாவீது, ஒரு சிங்கத்தை கிழிச்சான் சிம்சோனு. அது முடியாது தானே, எப்படி முடிஞ்சுது? நீ போய் சிங்கத்தை ஒன்று கிழிச்சு போறா? இங்கே இருக்கிற கரடியை முடிய முன்னால் கிழிக்க முடியல. மாஞ்சொல்ல ஒருத்தர் மொத்தம் மூஞ்செல்லாம் கிழிஞ்சி கரடிக்கிட்ட மாட்டிட்டான் மனுஷன். உங்களுக்கெல்லாம் தான் சொன்னது நல்லா புரியுது பாரு, தலையிட்டுருங்க கரெக்டாக. நீங்கள் பார்க்காத மிருகமா யானை, யானையை தூக்கி வீசிடுவோம். கர்த்தருடைய பலன் வந்துச்சுன்னா ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் சொல்லுங்க. நமக்குள்ளே வந்து சோர்ந்து போன நம்மை பலப்படுத்தி சத்துவமே இல்லாத நமக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். சோர்வுலேருந்து தூக்கிடுவார். பட்சியில் சோர்ந்து போனவனையும் தூக்குவார், வாழ்க்கையில் சோர்ந்து போனவனையும் தூக்குவார். கல்யாணம் ஆகி புடிச்சவன் போயிட்டாயா, செத்து போயிட்டாயா. நேற்று ஒருத்தன் சாட்சி சொல்கிறத கேட்குறேன். என் மனைவி செத்துட்டா, ஒன்றுமே இல்லாமல் இருந்தேன், எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு பாருங்க, இப்போ மனைவியோட நிற்கிறேன். எனக்கே அற்புதம் செஞ்சுருக்காரு, உனக்கு செய்ய மாட்டாரா? ஆமாம், கர்த்தர்தான், உண்மைதான். சொல்லுங்க அல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு செய்வார், பெருக பண்ணுவார், சத்துவத்தை பெருக பண்ணுவார், பலனை பெருக பண்ணுவார், உன்னுடைய திறனை பெருக பண்ணுவார், திறமையை பெருக பண்ணுவார், நீங்கள் விதைக்கிறத பெருக பண்ணுவார். ஈசாக்கு விதைச்சான், அவனும் சாதா மனுஷன்தான், பெருக பண்ணுவார், 100 மடங்கு வந்துச்சான். அடி அப்பா, என்ன ஆசீர்வாதம். அத்துவத்தை பெருக பண்ணுகிற கர்த்தர். இன்டெலிஜென்ஸ் கோச்சி குச்சி பார்ப்பான். இன்றைக்கி கூட எப்படியா 100 மூட்டை, ஒரு மூட்டை விதைச்சிருந்தா 100 மூட்டை வந்துருக்கணும். ஒரு மூட்டை விதைச்சா உங்கள் ஊரில் வேர்க்கடலைக்கு என்ன சொல்லுவீங்க? கலக்காவா மலக்காவா வேர்க்கடலையா? கலக்கா. ஒரு மூட்டை விதைச்சின்னா எத்தனை மூட்டை வரும்? கலக்கான்னு அவன் பார்க்குறான் பாரு, எங்கடா இருக்குது கலக்கான்னு. எத்தனை மூட்டை வரும்? 10 மூட்டை வருமா? 10 வருமா? சரி, 100 மூட்டை வந்தா எப்படி வரும்? 100
ஒரு மூட்டை அரிசி 100 மூட்டை வருது. என்னையா அது? பைபிள் சொல்லுது, நான் சொல்ல. ஆதியாகமம் 26:12 அப்படி சொல்லுது. 100 மடங்கு கொடுத்தாராம் ஆசீர்வாதம். கர்த்தருடைய ஞானம், கர்த்தருடைய அறிவு, கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய பலன். ஏன் சின்னங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். சீக்கிரத்தில் எங்கேயும் அங்கேயும் போகக்கூடாது.